Hey hi guys, so welcome to இன்னொரு ட்ரேடிங் தமிழ். ஸோ இதுக்கு மேராச்சும் அனாலிசிஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க, அதோட ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்னு பார்க்கணும்னா எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். as well as டெலிகிராமில் வந்து நான் லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுப்பேன். ஸோ இது இருக்கும் மேராச்சும் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. as well as இதுக்கு மேராச்சும் நம்ம டிமேட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம டிமேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் லெட்ஸ் ஜம்ப் இன்டு திஸ் வீடியோ. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது பேங்க் நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக நமக்கு இந்த லைன் ஸோ 39773 இந்த லைன்ல இருந்து 4 டைம்ஸ் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் அண்ட் தேர்ட் டைம், ஃபோர்த் டைம். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே டச் பண்ணிட்டு செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்திருக்கு. அண்ட் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு டச் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே ஒரு இன்வெர்டட் ஆம்பர் ஃபார்மேஷன் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் இன்கேஸ் நமக்கு இந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆச்சுன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம பேங்க் நிஃப்டியில். இந்த லெவல் கிட்ட போய் நமக்கு அகைன் ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கைஸ் இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 5 minutes அனாலிசிஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள். ஸோ டிசைனிங் ட்ரையாங்கிள்னாலே நமக்கு டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 200 EMA வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்துச்சுன்னா சான்சஸ் டு கெட் ரிவர்சல். இன்கேஸ் நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே நம்ம வந்து ஒரு நல்ல குட் டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் கீழே நம்ம இந்த பர்பிள் லைன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்னா நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு இந்த லெவல் கிட்ட போயிட்டு ஒரு சின்ன ரிவர்சல் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைனில் அகைன் ரீடெஸ்ட் ஆகணும். ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லைன் நமக்கு. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது நிஃப்டியோட டே அனாலிசிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜோன் எக்ஸாக்டாக இந்த ஜோன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு ஆக்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் வந்துட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சு. இதை பிரேக் பண்ணிட்டு நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் சப்போர்ட் ஆக்ட் ஆச்சு. அண்ட் அகைன் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அகைன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கு நிஃப்டி வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 1 2 3 4th டைம் இது. ஸோ நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். அதுவும் எக்ஸாக்டாக இந்த லெவல் 18,000 லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம இன்னும் ஸ்டில் சூப்பரான அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 20 EMA வந்துட்டு நமக்கு ரிவர்சல் எடுத்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு டோஜி ஃபார்மேஷனாக வந்துட்டு இங்கே ஆப்பன் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து கேண்டில் இருந்து எந்த சைடு போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் லைக் ஒரு ஷார்ட்டான ட்ரெண்ட் இருக்கும். ஸோ கைஸ் இந்த நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சேம் ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 200 EMA வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு நாளைக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் அகைன் வெயிட் பண்ணிட்டு ஸோ இந்த லெவலுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு டச் பண்ணிட்டு ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகிட்டு நமக்கு இந்த லெவலுக்கும் போகும். ஸோ அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இங்கே போச்சுன்னா நமக்கு வந்துட்டு அகைன் ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்மளோட இன்ட்ராடே ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நான் அது நேற்றும் இன்ட்ராடே ஸ்டாக்காக கொடுத்துருந்தேன். ஸோ நாளைக்குமே இதை நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. as well as நமக்கு வந்து மேலே பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இதில். ஸோ பிரேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இதில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 தடவை வந்து இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இது பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த அளவுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணும்போதே நமக்கு இந்த லெவலுக்கு கிட்ட 200 EMA இருக்கும். ஸோ இங்கே வந்துச்சுன்னா நமக்கு நல்ல ரிவர்சல் ஆகும், ஆயிட்டு நம்ம மேலே போகும். ஸோ இந்த லெவலையும் பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நமக்கு இந்த லெவல் தான். என்னோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெக்டால்ஸ் லைக் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக ஒரு அசனிங் ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கேயும் அப் சைடில் பிரேக் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம மேலே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸ்டில் இந்த லெவல் வரைக்கும். டவுன் சைடில் வந்துட்டு பிரேக் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். நடுவில் வந்து 200 EMA ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல 200 EMA இருக்கும்போது ரீடெஸ்ட் ஆகிறது இந்த 200 EMAல தான் வந்துட்டு ஒரு சின்ன ரிவர்ஸ் மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகும். ஸோ அந்த 200 EMA பிரேக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டவுன் சைடில் இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல அசனிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப் சைடில் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு மேலே வந்துட்டு டார்கெட் எதுவும் இல்லை. ஸோ நீங்களே லைக் 1.1% வந்துட்டு டார்கெட் எடுக்கலாம். ஆர்எல்ஸ் லைக் நீங்கள் வந்து உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ஒரு 1:1 1:2 சொல்லி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ டவுன் சைடில் வந்துட்டு பிரேக் ஆச்சுன்னா
நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு பிரேக் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு இந்த பர்பிள் லைன் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த பர்பிள் லைனுக்கும் கீழே போனால் நமக்கு வந்து செகண்ட் டார்கெட் வந்துட்டு இந்த லெவல். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு இது நடுவில் வந்துட்டு ஒரு 1.2% அண்ட் ஒரு 1.5% இருக்குது. ஸோ இதுவே நல்ல ஒரு ட்ரேடபிள் ஜோன் தான். ஸோ கைஸ் ஐ ஹோப் இந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அனாலிசிஸ்லாம் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வருதுன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ப்ராஃபிட்லாம் சந்தோஷம், லாஸ் வந்து லாஸ் செய்யாமல் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. See you on the next video guys. Have a great trading.